வாழ்க வளமுடன். ஒரு புலவர் வந்து இப்போ நடந்து வந்துருக்கும்போது எல்லா ஜனங்களும் மூச்சு வரைக்கும் போடுறாங்க எல்லோரும். அது யார்கிட்ட எங்கேப்பா போகிறீங்க, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யாரும் எதுவும் பதில்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க போகிற வேகத்தில் இருக்கிறாங்க. சாப்பாடு ஆச்சு, விருந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் யார் யாரும் நிறுத்தி கேட்குறாரு, யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ வந்து அந்த பக்கமாக கடைசியில் வந்து இருப்பாங்களா எல்லோரும். வந்துருக்கும்போது ஒரு 5 பேர் அவங்க கொஞ்சம் மெதுவாக நடந்து வந்தாங்க. என்னப்பா எல்லாம் ஓடுறீங்களா, என்ன விஷயம்னா? ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அவன் ஒன்றும் சொல்லாத ஓடுறான். ஏன்னா அங்கே சாப்பாடு தீந்துட போகுதுன்ட்டு. அதனால் கடைசியில் வந்தவங்க என்னம்மா எல்லாம் ஓடுறாங்க, ஒன்று தீ பிடிச்சா தீ எரியுதுன்னு ஓடுவாங்க, அதுவும் இல்லை. ஒரு ஏன்னா அதிசயம் நடக்குதுன்னுவாங்க, அதுவும் இல்லை. அப்போ எதுவுமே இல்லாத ஓடுறீங்களே, என்ன தான் அங்கே நடக்குது அப்படின்வான். ஒன்றும் இல்லையா, நம்ம ஊர் கஞ்சன் மகாதேவன் ஒருத்தருப்பான் தெரியல. ஆமாம் தெரியும். அவன் கஞ்சன் ஆச்சா, காக்கா கூட ஓட கை கழுவ சாப்பிடல, காக்கா கூட ஓட மாட்டான்னு சொல்கிறாங்களா, அவன் தானே நம்ம. அவர் வந்து இன்றைக்கி விருந்து வைக்கிறாரு, அதனால் நாங்கள் எல்லோரும் போகிறோம் அப்படின்னோம். அப்படியா, அவனை பார்த்தாலே பிடிக்காது, அழுக்கு வேஷ்டியும் அவனும் அசிங்கமாக இருப்பான். எப்போதான் அவனை பார்த்து சாப்பிட முடியும்? யோ உனக்கு சாப்பிட்டுருந்தா வா, இல்லைன்னா இந்த என்ன நீத்தாது, உனக்கு நீ பச்சை தானே இருக்கிற, ஒட்டி போய் தானே உக்காந்துங்கிறேன், ஏது மரியாதை என் கூட வா அப்படின்னு. அப்புறம் ஏற்றி விட்டால் சாப்பாடு கிடைக்காது, இங்கே வேறு எங்கேயும் சாப்பாடு இல்லை, அதனால் வா அப்படின்னு தருதானே இருப்பான். என்னால் ஓட முடியல, ஏன்னா ஓடுறே இல்லை. முதல்ல வான்னு அவன் இழுத்துன்னு ஓடுவான், அவன் வராகின்றவன் இழுத்துன்னு ஓடுவான். ஓடனே அங்கே எல்லாம் பந்திக்கு சாப்பிட்டுருப்பாங்க. 10 பேர் வெளியே நின்றுட்டுருப்பாங்களா இல்லையா? அப்போது வெளியே நின்றுங்க என்ன பண்ணுறாங்க, எப்போ விடுவாங்க உட்காந்துடுறாங்க. புலவர் சொல்லுவார், ஏன்பா முந்தி அடிச்சுட்டு போனோம், பொறுமையாக போனோம் அப்படின்னு. புலவரை கம்முன்று, நீ அப்புறம் பொறுமையாக வந்தீங்கன்னா அங்கே சாப்பாடு இருக்குது, அப்புறம் எங்கே போய் சாப்பிட ஒன்றால் நான் வேறு சாப்பிடாத இருக்க முடியாது. அதனால் மரியாதை நான் இழுக்கும்போது வந்துடுன்ட்டு இழுத்து உட்கார வைப்போம். உட்கார எங்கன்னா அப்போ வந்து மகாதேவன் விருந்து விடுறாருல, அவர் சொல்லுவார், ஐயா பின்னாடி கொட்டை இருக்குது, அங்கே தான் சாப்பாடு எல்லாருக்கும் போகணும். சரி ஐயோ மாட்டு கொட்டையில் போய் சாப்பிட்றது என்ன பண்ணுறது, வந்துட்டோம், பசி எங்கேயும் போக முடியாது, என் கூட வந்துட்டோம் சொல்லுவாங்கள்ல, உரலில் தலையை குத்துட்டோம், உலக்கைக்கு பயந்தா முடியுமா அப்படின்வாங்க அப்போலாம். அது மாதிரி அவங்க புலவர் சொல்லுவார், தலையை குத்துட்டோம், உலக்கைக்கு பயந்தா என்ன பண்ணுறது, சரி வந்துட்ட பிறகு சாப்பிட்டு தானே ஆகணும்னுட்டு சரி உட்காருவான். உட்கார்ந்த உடனே அந்த எருமாடு அங்கெல்லாம் கத்தி கிடக்கும் பக்கத்துலேயே, அந்த ஸ்மெல் பிடிக்காது, அதையும் மூச்சு இது நீக்கணும். உட்காந்துருவோம் சாப்பிட உட்காந்த உடனே என்ன பண்ணுவோம், இலையை போடுவோம். அந்த கஞ்சம் போட்ட உடனே என்ன பண்ணுவோம், மந்தார இலை மக்கி போன இலை அது போட்ட உடனே இவங்க தண்ணி கொடுப்பாங்களா, தண்ணி தெளி கொடுத்தா அந்த தண்ணி மொத்தம் கலங்கலாங்குது. வேறு என்ன பண்ணுறது, அதையும் தெளிச்சார் புலவர். அதையும் தெளித்து பார்த்து தேய்ச்சா அது ஒரு இலை பீச்சு முடிச்சு, மக்கி போன இலை இல்லை பீச்சுக்கிச்சு இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இலையை இது பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காருவார். சாதம் தருவாங்க, அதில் மொத்தம் ஈயாகிடுது, மூச்சு கிடுது. ஐயோ என்ன பண்ணுறது, விதி எங்கேயும் போக முடியாத, போடு சாதம்னு போட்டார். அது கொட்டை கொட்டையாக இருக்கும், தார்போர் அரிசி மாதிரி. ரெண்டாவது சாம்பார் ஊற்றுனா பருப்பு வேகலை, கத்திரிக்காய் மூச்சு அப்படியே இருக்குது, வேகவும் இல்லை இதுவும் இல்லை. அத்தை எப்படியும் மென்று சாப்பிட்ணுமே, என்ன பண்ணுறது பசிக்கிட்டு அவன் சாப்பிட்லான்ட்டு சாப்பிடுகிறான். தண்ணி கேட்டால் குடிக்க தண்ணி அதை விட மோசமாக இருந்தது, சாப்பிட முடியல. சரி குழம்பு அகப்பையில் தான் ஊற்றுவாங்க, அந்த அகப்பை பார்த்தாலே பிசு பிசுமாக எண்ணெய்மா வந்தது, அதுவும் பிடிக்கல. இருந்தாலும் வேண்டாம் வைப்பா. அந்த அரிசியில் மொத்தம் சாதத்து நெல் கல் எல்லாருக்கும் மென்று சாப்பிட முடியல. போதுடா போதுன்னு சொல்லிட்டு ஐயோ நான் ஏந்து வந்துடுறேன், வராகி நம்ம போயிடலாம் அப்படின்னு. இரியா நான் சாப்பிட்றது நீ கொடுக்குறியா அப்படின்ட்டு. சரி மேயும் இருக்கிற வேகமாக அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அள்ளி மொத்தமாக சாப்பிடுவாங்க. அதை பார்த்து புலவருக்கு ஒத்து வரல. முடிஞ்ச வரைக்கும் வந்து விட்டோம்னா ஏந்து வந்துட்டு வெளியே போயிட்டு வரேன்னு வருவாங்க. வந்த உடனே சொல்லுவாங்க, வராகிய உனக்கு ஏன் வராகின்னு பேர் வச்சாங்க இப்போ தாண்டா தெரியுதுண்ணா. என்ன புலவரை கிண்டல் பண்ணுறீங்கண்ணா? இல்லை நீ அப்படி எப்படி சாப்பிட்றியா, பண்ணி எப்படி சாப்பிடுமோ அது மாதிரி சாப்பிட்ற, வரவங்க எல்லாம் அப்படியே சாப்பிடுவாங்க, என்னடா அப்படியே சாப்பாட்டுக்கு இதுவாக்குறீங்கண்ணா. என்ன பண்ணுறது, எங்களுக்கு இல்லை அதனால் வந்தோம் எல்லாம்னு. இல்லைப்பா நீங்களாம் உழைச்சா வரும், நீங்கள் உழைக்காத உட்காந்து சாப்பிட்னா தான் அந்த ஊர் சொத்து கழியிறீங்க. அவன் கஞ்சம் பாடுறான்னு சொல்லி உங்களுக்கு தெரியவேணா, அவன் எப்படி போடுவான். இத்தனை நாள்லாம் இல்லாத அவனே சாப்பிட மாட்டான், ஒரு அழுக்கு வேஷ்டி கட்டி கிடப்பான், அவனை பார்த்தாலே பிடிக்காது. அவங்ககிட்ட போய் சாப்பாடு எப்படி இருக்குன்னு போனீங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவனை சாப்பிட போகிறான், சோத்தை தானே சாப்பிட போகிறோம், அதனால் நான் எங்களுக்கு எத்தனை சாப்பிட வேண்டியது தானே. இனி அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் உழைங்க, உங்களால் உழைக்க முடியும். சின்ன வயசு தானே, இன்னும் பெரிய வயசு ஆகி போச்சு, தள்ளாத வயசு. அதனால் எந்த வேலை தெரியுமோ அந்த வேலை செஞ்சு அதற்கு வர ஊதியத்தை வச்சு
அழகாக சாப்பிடுங்க. இது மாதிரி ஊர் சாப்பாட்டுக்கு அலையாதீங்க அப்படின்னு. அதான் விருந்து ஒன்று கொடுத்து எப்படி அதை விளக்கறதுன்றதுக்கு இந்த ஒரு கதை. அதனால் ஒரு அழையா வீட்டு நுழையா விருந்தாளி மாதிரி போயிடாதீங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ புரிஞ்சிச்சா? அதுக்கு தான் சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் கொடுக்கறது மனசார கொடுங்க. நல்லதே செய்யுங்க, நல்லதே வாங்க, வளமுடன்.